Jesus. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். மீண்டும் சொல்லும், வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றோ. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே. சேர்ந்து பாடுவோம். பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றோ. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து
தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து, வல்லமையால் என்னை வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து, வாரும் தூய ஆவியானவர் முழுமையாய் பொறுப்பெடுப்பாராக. ஆமேன். இன்னும் ஒரு பாடலை பாடுவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சேர்த்து சொல்லுவோம். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின்
வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையாம் ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்னார், பயந்து போயிருந்தவன், எதிர்காலம் என்னவாகும் என்று தெரியாத ஒரு நிலைமையில் ஒரு கல்லை எடுத்து தலைக்கடியில் வைத்து படுத்திருந்தவன், அவனை பார்த்து சொன்னார், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த இடத்துக்கு உன்னை மறுபடியும் கொண்டு வருவேன் யாக்கோபே சொன்னார். சொன்ன வார்த்தை ஏறக்குறைய ஒரு 20 வருடங்கள் கழித்து நிறைவேறினது. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, நாம் பாடுகிறோம், செல்லும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யாக்கோபிட்ட சொன்னார். ஆவிக்குரிய ரீதியில் நம்முடைய வாழ்க்கையில் அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? தகப்பன் வீட்டுக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்று. வார்த்தையை சொல்லுங்க, என்னை காப்பாற்று. நமக்கு தகப்பன் வீடு எது? ஃபாதர் பாடுறாருல, பரலோகம் நம் தாயகம், விண்ணகம் நம் தகப்பன் வீடு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நம்முடைய தகப்பன் வீடு, பரம தகப்பன் வீட்டுக்கு நம்ம போகிற வரையிலும், அதாவது நம்முடைய நித்தியத்திற்குள்ளே போகிற வரையிலும், இன்னொரு வார்த்தையில் நம்முடைய கடைசி மூச்சு வரையிலும் நம்மை காப்பாற்றுகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அது வரைக்கும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் சொன்னதை நிறைவேற்றுவார். அது நிறைவேற வரைக்கும் நம்மை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த சரணத்தை மாத்திரம் பாட போகிறோம். விசுவாசத்தோடு பாடுங்க. தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர்ற வரைக்கும்னு சொன்னால் நம்ம மனதில் எதை வச்சு பாடுறோம்? நான் அதை தான் மனதில் வைக்கிறேன். தகப்பன் வீடு எது? பரலோக வீடு. அதுக்கு வர்ற வரைக்கும் என்னை காப்பாற்ற போகிறாரு. ஸ்தோத்திரம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் அதை நிறைவேற்றுவார். அது வரைக்கும் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். சொல்லி நீங்கள் பாடலாமா? செல்லும் இடமெல்லாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை முன்னாடி வச்சு நான் நெல்லை காப்பாற்றுவீர் ஆண்டவரேன்னு அவரை தானே பார்த்து பாடுகிறோம் இல்லையா?
அவரை பார்த்து பாடுகிற அந்த அனுபவத்தோடு கூட உணர்ந்து பாடுங்கள். நீங்கள் பாட போகிறீங்க. ஆண்டவர் சொந்த இருதயத்திலிருந்து செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. வீட்டுக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. நம்மிடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னது செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன், சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை. என் ஜீவன் அடிக்கடி பாடுறது மாதிரி இருக்கா அந்த பாட்டு? ஸ்தோத்திரம். அது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும். எப்போதும் ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அப்படி ஆராதிச்சு பாருங்க, நீங்கள் தேவ பிரசன்னத்திற்குள்ளேயே இருந்து கொண்டு இருக்க முடியும். அதை அனுபவிக்க முடியும். சில நேரங்கள் அனுபவிக்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். Thank you, Jesus. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஓ உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே
ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீர். எல்லாரும் எழுந்து பாடுவோமா? என்னையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பாவி என்று என்னை தள்ளிடாமல் என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாமா? சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். சரீர சோர்வுகள் அப்படியே உங்களை உட்கார வைக்கிறது போல இருக்கும், அமிழ்த்துகிறது போல இருக்கும் ஒருவேளை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கர்த்தரை துதிங்க, உன்னை பலப்படுத்துவார். கர்த்தர் பலப்படுத்துவார், கர்த்தர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 10 துதி வார்த்தை சத்தமாக கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி 10 துதி வார்த்தை. பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க உங்க சத்தத்தை உயர்த்தி துதிங்க. பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ ஜீவ தயாபரரே உமக்கு ஸ்தோத்திரம். மேலானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாட்சிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
பெலனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மன்னிக்கிறதற்கு தயப்படுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்கு சகாயம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நானே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுஷ்மானவர் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்கள் நடுவிலே மகிமைப்படும். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கிருபையாய் பதில் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள், நாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி நமக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். என்ன கேள்வி என்றால், நான் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறேனா? ஆண்டவரை உண்மையாக சொல்லுங்கள், நீங்களும் பேசுங்க. உண்மையாக நேசிக்கிறேனா? ஆண்டவர் மேலே அன்பு இருக்கா எனக்கு? ஆண்டவர் மேலே நமக்கு அன்பு இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் என் மேலே அன்பாக இருந்தால் என்ன செய்வீங்க? என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள்னு சொல்லியிருக்கிறார். அன்பு நிமித்தமாய் நம்முடைய கீழ்ப்படிதல் எதை பேஸ் பண்ணி இருக்கணும்? ஆண்டவர் மேலே உள்ள அன்பை பேஸ் பண்ணி இருக்கணும் நம்முடைய கீழ்ப்படிதல். ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒரு ஊழியத்தை செய்தால், ஏதாகிலும் ஒரு காரியத்தை கர்த்தருக்காக இயேசுவுக்காக செய்தால், அது எதை பேஸ் பண்ணி இருக்கணும்? அவர் மேலே உள்ள, சத்தமாக சொல்லுங்க, அன்பை பேஸ் பண்ணி, அதை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும். கடமைக்காக, நம்ம ஊரில் சொல்கிற ஒரு வார்த்தை, கடனை கழிக்க அவருக்காக என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஆராதித்தால் அது எதை பேஸ் பண்ணி? சொல்லுங்கள். நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். கர்த்தரை ஆராதித்தால் அதை எதை அடிப்படையாக வைத்து? கர்த்தர் மேலே உள்ள அன்பை அடிப்படையாக வைத்து. அவருக்காக ஏதாகிலும் ஒரு ஊழியத்தை செய்தால் எதை அடிப்படையாக வைத்து? அன்பை அடிப்படையாக வைத்து. அவருக்காக கொடுத்தால் எதை அடிப்படையாக வைத்து? அன்பை அடிப்படையாக வைத்து. இப்போ ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு என்ன ஜெபிக்க போறோம்? ஆண்டவரே, ஆண்டவரே, உங்க மேல ஒரு ஆத்மார்த்தமான அன்பினை அளவில்லாமல் எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. ஒரு ஆத்மார்த்தமான அன்பை யார் மேல? இயேசுவின் மேல, ஆண்டவர் மேல. அவனுடைய ஆத்மாவிலையும் மனதிலும் அந்த அன்பை அளவில்லாம தாங்க ஆண்டவரேன்னு சொல்ல போறோம். அல்லேலூயா. அந்த அன்பை அளவில்லாம தாங்க ஆண்டவரே. நான் சொல்றது புரியுதா? ஆத்மார்த்தமான ஒரு அன்பு. அந்த அன்பை கர்த்தருக்கு எப்படி தரணும்?
ஆண்டவர் மேலே உள்ள அன்புனை அளவில்லாமல் தரணும். ஆண்டவர் மேலே உண்மையிலே அன்பு இருந்ததுன்னு வைங்களேன். இந்த அனுபவம் உங்களை எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியலை எனக்கு. இருந்தால் ரொம்ப சந்தோஷம், இருந்தால் ரொம்ப சந்தோஷம். யாராவது ஆண்டவரை உண்மையிலே மனதார புகழ ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் செஞ்ச நன்மையை சொல்லி அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் மேலே உள்ள நன்றி உணர்வை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் நம்மளை அறியாமலேயே நம்முடைய கண்களில் கண்ணீர் வரும். அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? அவர் நினச்சிட்டா இங்கே நின்று அவரை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாலே நம்மளை அறியாமலே நம்ம கண்களில் கண்ணீர் ததும்ப ஆரம்பிக்கும். அது எதுக்கு அடையாளம் தெரியுமா? அவரை உண்மையாய் நாம் நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம். அந்த அன்பை எனக்குள்ள அதிகப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே, எனக்குள்ள என்ன செய்யுங்க, அதிகப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. 97ஆம் வருஷத்தில் நான் சொல்லியிருக்கிற இந்த அனுபவத்தை ஒரு பாஸ்டர், என்னுடைய போதகர் வெளி தேசத்துக்கு போயிருந்த போது அந்த ஒரு வாரத்தில் செய்தி கொடுப்பதற்காக சென்னையிலிருந்து ஒரு ஊழியக்காரரை ஒழுங்குபடுத்தி இருந்தார். அந்த ஊழியக்காரர் வந்திருந்தார். பாஸ்டர் தீமோத்தி ராஜன் அப்படின்ற பேர் நினைக்கிறேன், சென்னையிலேருந்து. அவர் ஒரு ப்ராஃபெட். கடைசி கூட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் முடிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கா ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு எனக்கு ஒரு 21 வயசு இருக்கும், அவ்வளோதான், 21 வயசு. என் தலையில் கையை வச்சுட்டு ஒரே சென்டென்ஸ், மகனே, ஆண்டவர் பேசுகிறார் அவர் மூலம், மகனே, அநேக தடைகளுக்குள்ளும் நொறுக்குதல்களுக்குள்ளும் உட்படுத்தி உன்னை நான் உருவாக்குவேன். அவைகளின் மத்தியிலே நீ உன் ஓட்டத்தை பொறுமையோடு ஓடிக்கொண்டிரு. ஆனாலும் அவைகளின் முடிவிலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தை இன்றைக்கும் அப்படியே பசுமரத்து ஆணி மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அதுக்கு முன்னாலேயே நான் கடந்து வந்த காரியங்கள் ஆகட்டும், அதற்கு பிறகு நான் கடந்து வந்த காரியங்கள் ஆகட்டும், வாழ்க்கையில் ஏராளமான தடைகளை சந்தித்திருக்கிறேன், தாமதங்களை சந்தித்திருக்கிறேன். வாழ்க்கையில் எல்லாமே தாமதமாக, எல்லாருக்கும் குயிக்காக கிடைக்கிறது, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் லேட்டாக கிடைக்குதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தாமதங்களை நான் ஒவ்வொரு அடியிலும் சந்தித்திருக்கிறேன், நொறுக்குதல்களை சந்தித்திருக்கிறேன். ஆனால் ஒன்று சொல்லுவேன், கர்த்தர் என்னை கைவிடலை. அந்த காலகட்டங்களில் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டது ஒரே ஒரு விஷயம், வாலிப நாள்லேயே, இந்த 19, 20, 21 வயசு அந்த காலங்களிலே கர்த்தரிடத்தில் கேட்டது, கண்ணீரோடு நான் கேட்டது, ஆண்டவரே, இது எல்லாவற்றின் நடுவிலும் ஹெல்ப் மீ டு லவ் யூ மோர் அண்ட் மோர். என்னை உங்களை இன்னும் நான் அதிகமாக நேசிக்க மட்டும் எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டாலும், நம்முடைய ஜெபத்தை அவர் கேளாவிட்டாலும், நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுத்தாலும், நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்காவிட்டாலும், நம்முடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றி தந்தாலும், நம்முடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றாமல் போனாலும், ஆண்டவரே, நான் உம்மீது வைத்திருக்கிற அன்பு ஒருபோதும் குறையக்கூடாது. அல்லேலூயா. அது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த ஜெபம் அவசியம்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இதை பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது அதுதான், அத்தகைய அன்பு. அதைத்தான் பிரதானமான ஒரு கட்டளையாய் சொல்லியிருக்கிறார். வாசிங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் 3 சுவிசேஷங்கள்லையும் இயேசு அதை அடிக்கோடிடுவதை இயேசு அதை அடிக்கோடிடுவதை 3 சுவிசேஷங்கள்லையும் ஆவியானவர் பதிவிட்டு வச்சிருக்கிறார். வாசிங்கள், டியூட்ரானமி, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை வேகமாக வாசி. பைபிள் கையில் வச்சுருந்தா பைபிளை திறந்து பாருங்கள். பைபிள் கொண்டு வராதவங்க, அதாவது புதிய ஆட்களாக வர்றவங்க பைபிள் கொண்டு வர மாட்டாங்க, அவங்களுக்காக தான் ஸ்க்ரீன். மற்றவங்க எல்லாம் பைபிள் எடுத்து பார்க்கணும். உங்கள் பைபிள் எடுத்து பாருங்கள். வசனங்கள் சொல்லும்போது அந்த வசனங்களை அண்டர்லைன் பண்ணுங்கள், பக்கத்தில் நல்ல ஏதாவது குறித்து வைங்க. ஸ்தோத்திரம். வாசிங்க பார்க்கலாம், எல்லாரும் வாசிக்கலாம். ஹியர் ஓ இஸ்ரேல், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். 5ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், சத்தமா வாசிங்க, முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இப்போ அடுத்தது இதில் என்னெல்லாம் சொல்ல, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதை லூக்கா அப்படியே
லூக்காவில் அந்த வார்த்தைகளை எழுதுகிறார். மத்தேயு மார்க்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அது பார்க்கலாம், என்னன்னு பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு இன்னொரு ஒரு கோணத்தை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பார். என்னன்னு பார்க்கலாம். மத்தேயு 22:37 வாசிங்க. மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு, இந்த இடத்துல ஆண்டவர் புதுசா ஒரு வார்த்தை என்ன கொண்டு வராரு? மனதோடு. மனதுனா என்னது? மைண்ட். லவ் யுவர் காட், லவ் த லார்ட் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் சோல், வித் ஆல் யுவர் ஸ்ட்ரெங்த் அண்ட் வித் ஆல் யுவர் மைண்ட். ஸ்ட்ரெங்த்தை லூக்காவில் எழுதுறாரு. மார்க்கில் வாசிங்க 12:30. மார்க் 12:30 எடுத்தவங்க வேகமா வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. எப்படி? முழு ஆத்மாவோடும் மனதோடும் இருதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும். இங்கதான் 4 காரியத்தை லூக்காவில் ஃபுல் காம்ப்ரிஹென்சிவா கொண்டு வந்துட்டார். பலத்தோடும் அன்பு. இதற்கு ஒப்பா இருக்கிற 2வது கற்பனை என்ன சொல்றாரு? உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு. அந்த மனுஷன் என்ன சொல்றான் பாருங்க. 33ஆம் வசனத்துல பாருங்க. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில்னா யாரிடத்துல? தேவனிடத்துல அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமா இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே இயேசு சொன்னாரு, அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு. அப்ப சரியா சொல்லியிருக்கான்னு அர்த்தம். ஜீசஸே அதை ஆமோதிக்கிறார் இல்லையா? அப்ப எவ்வளவு முக்கியம். அதுல மெயினா பிரதானமா இருக்கிறது உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோ. எல்லாரும் சொல்லுவோம் தேவனிடத்துல இல்ல தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும். It's emphasizing a total devotion of one's whole being. நம்முடைய இமோஷன்ஸ் அதில் வருது, இன்டெலெக்ட் அதில் வருது, ஸ்பிரிட் அதில் வருது, நம்முடைய ஃபிசிக்கல் பவர் அதில் வருகிறது. ஆராதிச்சால் அதனால தான் சொல்லுவேன், பலனை செலவழித்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும், சத்தமாக பாடணும், அல்லேலூயா, ஆண்டவருக்காக நடந்து ஊழியத்துக்கு போகணும், இறங்கி செய்யணும். இதெல்லாம் எதன் அடிப்படையில்? அன்பின் அடிப்படையில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் மேலே ஒரு ஆத்மார்த்தமான அன்பை இந்த நாளில் எனக்கு அதிகப்படுத்தி தருவீராக சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? எனக்குள்ள அந்த அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் மேலே அன்பு பெருகட்டும். இயேசுவின் மேலே. நீங்கள் கொஞ்சம் சத்தமாக சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து தயவுசெய்து கண்களை மூடி வேடிக்கை பார்க்காம, வேறு எதையும் நினைக்காம, உங்கள் வேலைகளை நினைக்காம, தேவைகளை நினைக்காம, ஸ்தோத்திரம், எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அன்பு இருந்தால் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிற இருதயம் அவரை ஒரு நாளும் முறுமுறுக்காதுங்க. அவரை முறுமுறுக்காது. அமைதியாக அவர் ஏதாவது வேதனைப்படுத்திட்டாருனாலும் கூட, வேதனை கட்டாயமாக படுத்த மாட்டார். அதாவது ஒரு இன்டென்ஷனலாக நம்மளை துக்கப்படுத்தி அவர் சந்தோஷப்படணுன்ற அந்த மாதிரி செய்ய மாட்டார். ஆனால் சில நேரங்களில் அவர் அனுமதிக்கிற சில நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய உயர்வுக்காக, நம்முடைய மேன்மைக்காக, நம்மை குறித்து வைத்திருக்கிற மேலான திட்டங்களுக்காக அவர் அனுமதிக்கிற சில காரியங்கள் நமக்கு சற்று வேதனைகளையோ சங்கடத்தையோ கொடுத்தாலும் கூட அதன் நடுவில் அவரை முறுமுறுக்காம, அவரை கேள்வி கேட்காமல், அவரை எதிர்த்து நிற்காமல், மௌனமாய் கண்ணீர் சிந்தி அவரை இன்னமும் நேசிக்கிற அந்த அனுபவம் இருக்கும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நபர்களிடத்தில் ஆண்டவர் அதிக பிரியமுள்ளவராக இருப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஆண்டவரே எனக்குள்ள தருவீராக. அந்த அன்பை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. அந்த அன்பை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. ஏன் எனக்கு மட்டும் இப்படி செய்றீங்க ஆண்டவரேன்னு கேட்காம, ஆண்டவர் நெகட்டிவ் சைடில் ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் அனுமதிக்கிறீங்கன்னு கேட்காம, ஆண்டவரே நான் உண்மை இன்னும் நேசிக்க எனக்கு கிருபை தாரும். உங்களுக்கு தெரியும் அப்பா, என் வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், என்னோட வாழ்க்கையின் ஆண்டவரே சாராம்சம் உமக்கு தெரியும், என் வாழ்க்கை பாதை உமக்கு தெரியும், என் வாழ்க்கையின் எதிர்காலம் உமக்கு தெரியும், எல்லாமே உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் அறிந்து செய்கிறவர், நன்மையா
நன்மையாய் செய்வீர், நன்மையாய் முடிய பண்ணுவீர் ஆண்டவரே. அந்த நிச்சயத்தோடு நான் உங்களை நேசிக்கிறேன்ற ஒரு உத்தம இருதயம். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறதற்கு, அன்பு கூறுகிறதற்கு எனக்குள்ளே அந்த அன்பை அதிகப்படுத்துவீராக. என் முழு ஆத்துமாவோடும், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் முழு ஆத்துமாவோடும், என் முழு இருதயத்தோடும், என் முழு பலத்தோடும், என் முழு மனதோடும் நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன். ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன் தகப்பனே, நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை 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 ஆராதனை. அவர் மேலே வச்சிருக்கிற அளவில்லாத அன்பு நமக்கு ஒரு காரியம் செய்யும். என்ன தெரியுமா? எதை குறிச்சும் ஒரு பயம் வராதுங்க. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக இன்னொரு குறிப்பு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அறிக்கையிடப்படாத மன்னிக்கப்படாத பாவங்கள் என்று எதுவும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. எப்படி? அறிக்கையிடப்படாத மன்னிக்கப்படாத பாவங்கள் என்று என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? எதுவும் இருக்கக்கூடாது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சென்னையில் ஒரு சபையில் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொடுத்தார் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக. அது ரொம்ப பரவலாக வெளியே வரல. ஆனால் அந்த போதகர் ஒரு ஊழியர் கூட்டத்தில் சொன்னார். இதை நான் ஏற்கனவே நம்முடைய சபையில் சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜான் எஃப் காலேப் அப்படின்றவங்க திருச்சபையில். அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஒரு குழுவாக ஜெபிக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான், அபிஷேகம் பெற்றவங்க தான், பல ஆண்டுகள் விசுவாசிகள் தான். ஆனாலும் அவர்கள் உபவாசம் பண்ணி கர்த்தரை தேடும்படி ஜெபித்த போது ஒரு முறை ஒரு 20 பேருக்கு அதிகமாக நினைக்கிறேன், எக்ஸாக்டாக எத்தனை நபர்கள் என்று தெரியவில்லை, ஒரு தகவல் சொல்கிறாங்க. பாஸ்டர் அங்கே ஜெபத்தை நிறுத்தாமல் எல்லாம் ஒரே மரண ஓலமாக இருக்கிறது, மரண ஓலமாக இருக்கிறது. என்ன நடக்குதுன்னு தெரியல. உங்கள் சர்ச்சில் போய் பாருங்கன்னா ஜெபிக்க வந்த ஜனங்கள் திடீர்னு ஆவியானவர் வல்லமையாக இறங்கி எல்லாம் பாவ அறிக்கை செய்ய ஆரம்பித்தார்கள். செவுத்தில் கீறது மாதிரி எல்லாம் செவுத்தில் அடித்து, ஆண்டவரே மன்னியும் மன்னியும் மன்னியும்னு சொல்லி இவர் உள்ளே வர்றாரு. பாஸ்டர் உள்ளே வர்றா பார்த்தா எல்லாம் புரண்டு கரண்டு அழுகுறாங்க. இயேசுவே எங்களை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் மன்னியும்னு ஒரு பெரிய பாவறிக்கை ஜெபம் அங்கே நடந்து கொண்டு இருந்தது. அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்பட்டார். ஸ்தோத்திரம். ஜனங்கள் தரிசனங்களை பார்க்க ஆரம்பித்தார்கள்.
அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்த அந்த சபையில் அவர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட சர்ச் சர்வீஸ் நடக்கும் பொழுது லிட்ரலாக they could see the cloud of glory. ஒரு மேகம் மூட்டது மாதிரி, ஈவன் அந்த பிக்சர்ஸில் கேப்சர் பண்ணும்போது கூட தெரிகிற அளவுக்கு இருந்தது தேவ பிரசன்னம் ஒரு அந்த காலகட்டங்களிலே, ஒரு நாளிலே. எனக்கு அருமையானவர்களே, இப்போ நம்ம நினைப்போம், நம்ம தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, நமக்கு எதுக்கு மன்னிப்பு? அபிஷேகம் பெற்றிருக்கிறோமே, நமக்கு எதுக்கு மன்னிப்பு? ஞானஸ்நானம் பெற்று விட்டோமே, நமக்கு எதுக்கு மன்னிப்பு? இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு அருமையானவர்களே, நம்ம அறிந்தோ அறியாமலோ சில பல பாவங்கள் நமக்கு உள்ளே இருக்க வாய்ப்புண்டு. இப்போ யார் மேலேயாவது வருஷ கணக்காக ஒரு கசப்பு நமக்கு உள்ளே இருந்துகிட்டே இருக்குன்னு வைங்களேன், அதுவுமே தேவனுக்கு முன்பதாக என்னது? ஒரு வித பாவம். ஒரு வெறுப்போ பகை உணர்ச்சியோ இருக்குதுன்னு சொன்னால் அதுவே கடவுளுக்கு முன்னால் என்னது தான்? எத்தனை நேரங்களில் நம்ம அறிஞ்சோ அறியாமலோ வீண் வார்த்தை நம்முடைய வாயில் வந்து விடுகிறது. வருதா வரலையா? ஒரு அவிசுவாச வார்த்தை வந்துடும், தூஷிக்கிற வார்த்தை வந்துடுது, புறம் பேசுகிற வார்த்தை நமக்குள்ளே வந்து விடுகிறது. ஏன் சிலருடைய வாயில் கெட்ட வார்த்தை கூட வந்துடுது. ஒருவேளை மற்றவங்க கேட்காம இருக்கலாம், மற்றவங்க முன்னால் பேசாமல் இருக்கலாம், தனியாக யாரையாவது திட்டும்போது, ஹலோ எப்படியோ வித்தியாசமாக பார்க்குறீங்களே என்னைய, நம்ம அறியாமலே அறிந்தோ அறியாமலோ அப்போ அதை என்ன செஞ்சிடறோம்? ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்னா, ஆண்டவரே என் லைஃப்பில் அறிக்கையிடாத பாவம்னு என்ன செய்யக்கூடாது? அறிக்கையிடுற பாவம் தான் மன்னிக்கப்படும், அறிக்கையிடப்படுற பாவம் மன்னிக்கப்படும், அறிக்கையிடாத பாவம் மன்னிக்கப்படாது. அப்போ சில நேரங்களில் ஆண்டவராக ஓவர்லுக் பண்ணுவார், ஆனால் அதை அறிக்கை இட்டுட்டோன்னா மன்னிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாக வரும். அதனால தான் நீதிமொழிகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஆதியிலிருந்து கற்றுக்கொண்ட வசனம். நீதிமொழி 28:13 என்ன சொல்லுது சொல்லுங்க? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம். சில பேர் அந்தரங்க பாவத்தில் இருப்பாங்க வருஷ கணக்கா, ரகசிய பாவங்கள்ல இருப்பாங்க வருஷ கணக்கா. ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார், ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வரும் பொழுது, ஆண்டவரே உண்மையாய் நம்மை அதை அறிக்கையிட்டு நான் விட்டு விடுகிறேன் என்று தீர்மானித்து மொத்தமாக கண்ணீரோடு அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நொடி பொழுதிலே மன்னித்து இரத்தத்தினால கழுவி விடுகிறார். அப்போ அறிக்கையிடப்படாத பாவங்கள் அல்லது மன்னிக்கப்படாத பாவங்கள்னு என் லைஃப்ல எதுவுமே என்ன செய்யக்கூடாது? ஒரு பாவமும் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எத்தனை பேருக்கு இந்த ஜெபம் முக்கியமா தெரியுது? ஆமாவா இல்லையா? நான் சொல்றேன் பாருங்க, அறிக்கையிடப்படாத பாவங்கள் நம்ம லைஃப்ல இருந்தால், இல்லை என்றால் ஏதோ ஒரு பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்க, சில நேரங்களில் ஒரு கண்டிஷன் கர்த்தர் வச்சிருக்கிறார். மனிதர் உங்களுக்கு செய்த தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் உங்கள் பரம பிதாவும் உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னியாதிருப்பார். ஏதோ சின்ன தப்பு செஞ்சிருப்பாங்க, நமக்கு எதிராக, நம்ம பிள்ளைகளுக்கு எதிராக ஏதாவது பேசியிருக்கலாம், நமக்கு எதிராக. சில பேர் தங்களை பேசின அமைதியாக இருந்துருவாங்க, யார் திட்டா பேசாமல் போயிடுவாங்க கண்டுக்காம. தங்கள் பிள்ளைகளை ஏதாவது திட்டாங்க, யாராவது திட்டாங்க, என்ன செய்வாங்க உங்களுக்கே தெரியும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர் செய்த தப்பிதம் இது உங்களுக்கு அசைன்மெண்ட். அந்த வசனம் எங்க நான் சொல்ல மாட்டேன், நீங்க வீட்டில் தேடி கண்டுபிடிக்கணும். சரியா? நீங்கள் மன்னிக்காம போனா பரமபிதா என்ன செய்ய மாட்டாரு. அப்போ நமக்கு மன்னிக்கப்படணும்னா அதுல ஒரு கண்டிஷன், நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? மனசார மன்னிச்சிடணும். இது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை. அப்போ எந்த விதத்திலுமே மன்னிக்கப்படாத பாவங்கள் என்று என் லைஃப்ல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு அது மாதிரி, ஒருத்தருக்கு ஒரு லைஃப்ல ஒரு பாவத்தை கர்த்தரே மன்னிச்சிட்டாருன்னு அதை பத்தி நம்ம துணிஞ்சி வாயளவில் கூட என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அவன் யார் தெரியுமா? கர்த்தரே மன்னிச்சிருப்பாரு. இவங்க பெரிய நீதிமானாட்டம் நின்றுக்கிட்டு கர்த்தருக்கு மேலே தங்களை உயர்த்திட்டு என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் சும்மா விட மாட்டார். அப்படிப்பட்ட ஆட்களை அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிடுவார் கர்த்தர். அல்லேலூயா. இருக்கிறீங்களா என் கூட? ஆமென் சொல்லுவோமா? அப்போ மன்னிக்கப்படாத பாவங்கள் கர்த்தருக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கு ஆண்டவரே உங்களுக்கு முன்னால் இந்த பாவம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இன்னொன்று, நம்மள்கிட்ட யாராவது மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னு வைங்க, சாரின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள மனசார என்ன செஞ்சிடணும்? மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னா. சில நேரம் பெருந்தன்மையாக கேட்காமலே மன்னிச்சிடுவோம், அது கொஞ்சம் ஹையர் லெவல்.
அடுத்தது மன்னிப்பு கேட்ட பிறகு மன்னிப்பது, அதுவும் ஒரு வித ஹையர் லெவல் தான். மன்னிக்கிறோம்ல, சில பேர் மன்னிப்பு கேட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அது ரட்சிக்கப்படாத ஒரு அனுபவம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மன்னிப்பு கேட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க. நான் இருந்த தேவ மனுஷன், என்னை உருவாக்குறதுக்கு கர்த்தர் பயன்படுத்தின 2 தேவ மனிதர்கள், பாளையங்கோட்டையில் உள்ள பாஸ்டர் ரத்னம்பால் அவர்களும், அவருக்கு விரோதமாக பயங்கரமாக காரியம் பண்ணவங்க. ஆண்டவர் அவங்க குடும்பங்களை போட்டு, நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டார். அதெல்லாம் எங்களுக்கு வாலிப காயத்திலே கர்த்தர் அபிஷேகம் பண்ண பாத்திரங்களுக்கு எதிராக பேசக்கூடாதுன்றதுக்கு எங்களுக்கு கண்கூடாக நாங்கள் பார்த்த எச்சரிப்பின் என்ன சொல்கிறது சாட்சிகள். எங்கள் பாஸ்டருக்கு எதிராக பேசினவங்க செஞ்சவங்க எல்லாரையும் ஆண்டவர் பயங்கரமாக உண்டு இல்லைன்னு பண்ணிட்டார். அவங்க எல்லாம் ஒரு நாளில் வந்தாங்க, ஐயா தெரியாமல் பண்ணிட்டோயா, தெரியாமல் பேசிட்டோயா, மன்னிச்சுக்கிடுங்கய்யா, எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கிடுங்க. இவருக்கு முன்னால், ஆண்டவருக்கு முன்னால் எங்களால் என்ன செய்ய முடியல, நிற்க முடியலன்னு. அப்போ அவங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவர் சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து மனசார மன்னிச்சு விட்டுட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்கூட நான் பார்த்துருக்குறேன். அவங்கள பற்றி எங்ககிட்ட எங்கள் பாஸ்டர் ஒரு நாள் அவங்கள குறை சொல்லி பேசினதே கிடையாது எங்ககிட்ட. அவங்க ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பேச மாட்டார். அது மாதிரி பாஸ்டர் ஆண்ட்ரூஸை சொல்லுவாங்க, மன்னிப்பார். அப்படி மன்னிக்கிறவங்க ஜெய்வ மனுஷங்க. எனக்கு தெரியும் சில இன்சிடென்ட்ஸ். பழங்கானத்தில் பாஸ்டர் நெல்சன் அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கிட்ட உருவாக்கப்பட்டு இன்றைக்கி ஊழியக்காரங்களாக இருக்கிறவங்க சில பேர் என்னிடத்துல அவங்களோட அனுபவத்தை, நான் பாஸ்டரை இப்படி நடந்துக்கிட்டேன் அவர்கிட்ட, ஆனால் என்னை மன்னிச்சிட்டாரு அப்படின்ட்டு. எனக்கு பிரியமானவர்களே, டெல்லியில் நான் இருந்த பாஸ்டர் வின்சென்ட் பால், அவருக்கு எதிராக தீமை செஞ்ச சில பேர்கள் எதிராக பேசினவங்க, அவங்கள மனசார அவர் மன்னிச்சதை நான் பார்த்துருக்கேன், கண்ணெதிராக பார்த்துருக்கேன், கண் கூட பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த தேவ மனுஷன்ட்ட நான் பார்த்த இன்னொரு நல்ல காரியம் என்ன தெரியுமா, அந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் தானே வருவாங்க, எல்லாம் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்களா, பல மாநிலத்திலேருந்து வருவாங்க, பல்வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க. ஏதாவது செய்யாத, இதை செய்யக்கூடாது சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லும் பொழுது அவங்க கரெக்டாக என்ன செய்வாங்க, அதை வயலேட் பண்ணுவாங்க. நம்மளே பண்ணுவோம்ல, எங்கே நோ பார்க்கிங் போட்டிருக்கோ கரெக்டாக அதை பார்த்து அந்த போர்டுக்கு நேராக முன்னால் போய் பார்க் பண்ணுவோம். நானே தப்பு பண்ணியிருக்கேன், வேறு வழி கிடையாது சில நேரங்களில். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணும்போது பயங்கர கோபத்தில் கால் தட் ஃபெல்லோ அப்படிம்பார். அவன் வருவான், வாட் டிட் யூ டு, ஒரே வார்த்தை, சாரி பாஸ்டர், அவ்வளோதான். நான் கண் எதிரே பார்த்துருக்கேன். அவன் சாரி பாஸ்டர்ன்னு சொன்ன உடனே இவர் டோன் அப்படியே இறங்கிடும், ஒரு வார்த்தை பேச மாட்டார். ஓகே, டோன்ட் டூ இட் அகைன், கோ, சிம்பிள், முடிச்சு, தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் ஃபேக்கல்டி மீட்டிங்லையோ வேற எந்த இதுலையோ அந்த இஷ்யூ வெளியே வரவே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கிராஜுவேஷன் ஆகி போகும்போது மற்றவங்களாம் விட்டுருவாங்க, எல்லாருக்கும் ஜென்ரலாக தேங்க்ஸ் சொல்லுவானுங்க ஃபேக்கல்ட்டிகிட்ட. இவர்கிட்ட கையை பிடிச்சி அழுவானுங்க. இன்றைக்கி ஊழியத்தில் அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தவங்க இன்றைக்கி ஊழியத்தில் நல்ல ஊழியர்களாக ஷைன் பண்ணுறாங்க வட இந்தியாவில். எனக்கு தெரியும் சில நபர்கள். அப்போது என்ன சொல்ல வர்றேன், யாராவது நம்மகிட்ட மன்னிப்புன்னு கேட்டுட்டாங்கன்னா பெருந்தன்மையாக மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தால் அது தேவனுடைய குணாதிசயத்தை நம்ம இடத்துல வெளிப்படுத்தும். அல்லேலூயா. நமக்கு எத்தனை மன்னிச்சிருக்காரு, அவர் நமக்கு மன்னிக்காமல் இருந்தாருன்னா நீங்களும் நான் நிற்க முடியுமா அவர் சமூகத்தில்? அல்லேலூயா. அப்போ நாம் மன்னிப்பை மற்றவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாகவும் நாம் மன்னிப்பை பெறுகிறோம். அதுதான் வசனத்தின்படி நான் சொல்கிறேன் இன்னொரு காரியம். அப்போ இன்னைக்கு ஜப குறிப்பு என்ன, மன்னிக்கப்படாத பாவம் என்று என் வாழ்க்கையில் எதுவுமே என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கள், இருக்கக்கூடாது. மன்னிக்கப்படாத பாவங்கள். இப்போ நான் அதில் ஒரு சின்ன ஒரு தாட் உங்களுக்கு தர்றேன். மன்னிக்கப்படாத பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருந்தா, ஏன் அறிக்கையிடப்படாதுன்னு சொன்னோன்னா, சில பாவங்களை நம்ம பாவம்னே தெரியாமல் செஞ்சுட்டு இருப்போம், அறிக்கையிட்டு இருக்க மாட்டோம், அது மன்னிக்கப்படாமலே இருந்துட்டு இருக்கோம். ஆனால் தெரிந்தால் ஆண்டவர் உணர்த்தும் பொழுது அதை அறிக்கையிட்டு விட்டு விட்டோமே ஆனால் பாதுகாப்பை பெறுவோம். அல்லேலூயா. அப்போ மன்னிக்கப்படாத பாவங்கள், மன்னிக்கப்படாத பாவங்கள் முதல்ல என்ன செய்யும்? பாவம்னா அது என்ன செய்யும்? யார் கரெக்டாக சொல்கிறான் பார்க்கலாம். வாழ்க்கையில் பாவம்னு ஒன்று இருந்தால் அது பேசிக்காக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யும்? அது சிம்பிளான ஒரு சண்டே ஸ்கூல் கொஸ்டின் நான் கேட்குறேன்.
தேவனோடு உள்ள உறவை பாதிக்கும். சிம்பிள், சிம்பிள் as it is, பட் as important as it is. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆதியில் மனுஷனோட தேவனோடு இருந்த நெருக்கமான உறவை பிரித்தது என்னது? பாவம், கீழ்ப்படியாமை என்கிற பாவம். இப்போது பாவம், மன்னிக்கப்படாத பாவம் இருந்தால் முதலாவது அது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும்? ஆண்டவரோடு இருக்கக்கூடிய நம்முடைய தனிப்பட்ட உறவை அது பிரிக்கும். சில நேரங்களில் உடனே பிரிக்காது, அந்த நெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம ஆண்டவர் விட்டு தள்ளி போகிறது போல் ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஆரம்பிச்சிட்டாலே அலர்ட் ஆகிடணும். ஆண்டவரே, என்கிட்ட ஏதோ ஒரு பாவம் நீங்கள் விரும்பாது இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டால் கர்த்தர் அதை உணர்த்தி அதை சரி செய்ய வைத்து நம்மை தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரோடு உள்ள உறவை பாதிக்கும் மன்னிக்கப்படாத பாவம் இருந்ததுன்னா. ரெண்டாவது, பாவத்திலேயே இருந்துட்டா அது நம்முடைய நித்தியத்தை பாதித்து விடும், நம்முடைய நித்தியத்தை பாதிக்கக்கூடும். மூணாவது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் இருந்தால் பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திறப்பை அது உண்டு பண்ணி கொடுத்து விட வாய்ப்புண்டாகும். யாருக்கு? சத்ருவாகிய பிசாசானவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவன் வேலை செய்கிறதுக்கு ஏதுவான ஒரு திறப்பை உண்டு பண்ணி விடுகிறதற்கு அது காரணமாக இருந்துவிடும். அதனால தான் இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உலகத்தின் அதிபதின்னு யாரை சொன்னார்? பிசாசை சொன்னார். என்கிட்ட ஏதாவது அகப்படுமா என்னை மாட்டி வைக்கிறதுக்குன்னு பார்க்குறான், ஆனால் ஒன்றும் என்கிட்ட கிடையாது. ஹி கேனாட் ஃபைண்ட் எனி திங். அதே இயேசு சொன்னார் யோவான் 8:46, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் குற்றப்படுத்தக்கூடும்? அவர் மட்டும்தான் இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்களில் அவர் ஒருத்தர் தான் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு தகுதியானவர். அவர் எல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. இப்போ அவர் சொல்ற, அவர் நமக்கு தெரியுது, அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டே இருந்தால் பிசாசுக்கு அது ஒரு இடமாக அது இருந்து கொண்டு இருக்கும் குடும்பத்தில் கிரியை செய்கிறதுக்கு. அப்போ அதனால தான் ஆண்டவரே மன்னிச்சிரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். அடுத்ததாக, இந்த பாவம் இருந்து கொண்டிருந்தால், மன்னிக்கப்படாத பாவங்கள் இருந்தால் நம்மை குற்ற மனசாட்சியிலேயே அழுத்தி நம்மை பிரகாசிக்க விடாமல் செய்துவிடும். எப்படி? குற்ற மனசாட்சியிலேயே அழுத்தி நம்மை பிரகாசிக்க விடாமலே பண்ணிடும். கர்த்தருக்காக பிரகாசிக்கணும்னு விரும்புறீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக பிரகாசிக்க விரும்புறீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த பாவம், ஆண்டவரே, நான் ஏதாவது யாருக்கு விரோதமாக பேசியிருந்தாலோ, அறிந்தோ அறியாமலோ, ஒருவர் தவறே செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு விரோதமாய் பேசுவதை கர்த்தர் விரும்ப மாட்டார். கர்த்தரை அறிந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அது அவருக்கும் கடவுளுக்கும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. விரோதமாய் சில பேர் துணிஞ்சு பேசிடுவாங்க. துணிஞ்சு என்ன செஞ்சிருவாங்க? பேசிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு சொல்ல, ஆண்டவரே, இப்போ மன்னிக்கப்படாத பாவங்களில் அப்படி ஒன்று இருக்குதா? அப்படி மன்னிக்கப்படாமலாம் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஒரு சின்ன ஒரு வசனம் எடுத்து காட்டுறேன், வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 31-30, 3 சுவிசேஷங்களும் இருக்குது. ஒருத்தர் மத்தேயு 12, 31, 32 வாசிங்க. இன்னொருத்தர் மார்க் 3, 28, 29 வாசிங்க. இன்னொருவர் லூக்கா 12, 10 வாசிங்க. எல்லாமே ஒரே விஷயம் தான் சொல்லுது. ஆனால் அதில் நான் 3 சுவிசேஷத்துலையும் கர்த்தர் பதிவிட்டிருக்கிறார் என்றால் அதோட முக்கியத்துவம் நமக்கு தெரியும். ஓகே, மத்தேயு 12, 31, 32. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மைக்ல வாசிங்க பாஸ்டர். தேங்க்யூ. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இது மனுஷன் சொல்லல, இயேசுவே வாயை திறந்து சொன்ன வார்த்தை. யாருக்கு விரோதமா சொல்லிடக்கூடாது? ஆவியானவருக்கு விரோதமாய் தூஷணம் சொன்னால் என்னது? அது மன்னிக்கப்படாது. இன்னொரு இடத்துல சொல்லுவார், இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. எவ்வளோ! அப்போ இது என்ன காட்டுது? ஆவியானவருக்கு விரோதமாய் பேசப்படுகிற தூஷணம் மன்னிக்கப்படாத பாவன்ற லிஸ்ட்ல வருது. சில நேரங்களில் சில அறியாம இருப்பாங்க இல்லையா? அது அறியாத காலங்களை கர்த்தர் காணாதவர் இருக்கு. விக்கிரக ஆராதனை செய்யறது கர்த்தருக்கு பிடிக்காத
ஒரு பாவம், அறியாத காலங்கள் மன்னிப்பு கேட்கும்போது மன்னிக்கிறார். ஆரம்ப காலங்களில் ஃபஸ்ட்டு இந்த அவுட் போரிங் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது, நான் சொல்கிறது 80s, லேட் 70s அண்ட் ஏர்லி 80s இந்த கரிஸ்மேட்டிக் மூமெண்ட்லாம் இருந்தது. இவாஞ்சலிக்கல்ஸ் இருந்தாங்க. அப்போ இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை நடுவில் இந்த கரிஸ்மேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளதான ஃபாதர்ஸ் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடியிலெல்லாம் அந்த காலங்களில் கூட்டம் நடத்துவாங்க. நிறைய பேர் கூட்டமாக போவாங்க. அந்த கூட்டங்களில் ஜனங்கள் அபிஷேகம் பெற்றார்கள். சரிதானா? அபிஷேகம் பெற்றாங்க. இப்போது அந்த காலங்களில் அபிஷேக கூட்டம் நடத்துவாங்க. சபைகளில், ஆவிக்குரிய திருச்சபைகளில் அபிஷேக கூட்டம்னே நடக்கும். மாதத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ நடத்துவாங்க. வாலிபர் கூட்டத்தில் அபிஷேக கூட்டம் நடத்துவாங்க. அப்போது ஆரம்ப காலங்கள் அபிஷேகத்தை பற்றி நிறைய தெரியும். அந்நிய பாஷைகளை பற்றி நிறைய பேருக்கு அதிகமாக தெரியாத அந்த காலகட்டத்தில் யாராவது பேசும்போது எனக்கே ஞாபகம் இருக்குது, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா முதல் முறையாக அந்நிய பாஷை பேசுனது என்னுடைய தாயார் தான். அவங்க குடும்பத்தில் என்டையர் அப்பா சைடு ஃபேமிலியில், அம்மா சைடு ஃபேமிலியில், என்டையர் ஃபேமிலியில் முதல்ல நிரப்பப்பட்டது என்னுடைய தாயார். அவங்க ஆரம்பத்தில் டங்ஸ் பேச ஆரம்பித்தாங்கன்னா எங்களை அறியாமலே எங்களுக்கு பயங்கரமாக சிரிப்பு வரும். ரூம்குள்ளே போயிட்டு உள்ளே ஓடி போய் வாயை பொத்திட்டு போய் சிரித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது. நாங்கள் சின்ன பையங்க, விவரம் தெரியாது. அப்போது அதை பார்க்கும்பொழுது என்னுடைய தாயாருக்கு கோபம் வரும். கோபம் வந்துட்டு உடனே எதை சொல்லுவாங்க தெரியுமா? இந்த வசனத்தை சொல்லுவாங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, கர்த்தர் மன்னிக்க மாட்டார். எங்களுக்கு சிரிப்பு அடக்க முடியாது. ஏன்னா வேறு சைனீஸ் லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் பேசுனாங்களோ தெரியாது, வித்தியாசமாக இருக்கும் ஃபஸ்ட்டு தடவை கேட்கும்போது. இன்ஃபேக்ட் உண்மையை சொன்னால் எங்களுடைய திருச்சபையில் சீனாவில் ஊழியம் செஞ்சதான ஒரு மனுஷன், தேவ மனுஷன் வந்தார். சரியா? நான் சொல்கிறது நடந்தது 95. அந்த தேவ மனுஷன் வந்தார். அவங்களுடைய சீனா அரசாங்கத்தோட கெடுபிடி உங்களுக்கு தெரியும். இந்த மனுஷனுடைய அப்பாவையும் அம்மாவையும் அவங்க ஊழியம் செஞ்சாங்கன்றதுக்காக சீன அரசாங்கம் கொலை செஞ்சிருச்சு. அப்புறம் இவர் எப்படியோ கர்த்தர் இவரை காப்பாற்றி இவர் பொழைச்சி வெளி தேசத்துக்கெலாம் வந்து அவர் ஊழியக்காரராக இருந்தார், சுவிசேஷ ஊழியராக இருந்தார். எங்கள் சபைக்கு வந்திருக்கும் பொழுது அவரே சொல்லிட்டு, நான் உங்களுக்காக நான் ஒரு சீன பாடல் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன பாடல் பாடினார். ஒரு கோரஸ் மாதிரி ஒரு 4 லைன் கொண்ட ஒரு பாட்டை ஒரு 2-3 நிமிஷமாக பாடினார். பாட ஆரம்பிக்க ஒரு இப்படி தான் எங்களுக்கு கேட்குது. எங்களை அறியாமலே எல்லாரும் பார்த்த சைடில் திரும்பி பார்த்தா அவர் சீரியஸாக பாடுறாரு, கர்த்தரை புகழ்ந்து பாடுறாரு, சின்சியராக பாடுறாரு. நாங்கள் எல்லாரும் உட்காந்து கீழே குப்புன்னு சிரிக்கிறோம். இந்த ஞாபகம் இருக்கு எனக்கு. அது வந்து அது எதேச்சியா உள்ளது, வேணும்னு அவரை காயப்படுத்துறதுக்கோ அவரை இது பண்ணுறதுக்கோ இல்லை, நமக்கு பழக்கம் இல்லை. ஸோ இது மாதிரி தாயார் சொல்லும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சுது. ஐயோ ஆண்டவர் மன்னிக்காமல் போயிடுவாரோ அப்படின்ட்டு. ஆனால் எங்களை ஆண்டவர் மன்னிச்சிருக்காரா மன்னிக்கலையா சொல்லுங்களேன்? அதே கிஃப்டை எங்களுக்குள்ளே கொடுத்துருக்காருல்ல, அதே கிஃப்டை. ஏன்னா அது வேண்டுமென்று செய்தது அல்ல, அறியாமையிலே செய்தது. சரிதானா? இதில் என்ன சொல்ற, இன்டென்ஷனலா, அதை இன்னும் நான் கொஞ்சம் ஆழமாக விளக்குறேன். அந்த அடுத்த வசனங்கள் போங்க. மார்க்கு சுவிசேஷம் 3:28-29. மார்க்கு 3:28-29 வேகமா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒரு பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுவான் ஆகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல், அதான் சொன்ன நித்தியத்தையும் பாதிக்கும்னு ஒரு வார்த்தை சொன்னா, 2வது பாயிண்ட்ல சொன்னா நித்தியத்தையும் பாதிக்கும்னு சொன்னா மன்னிக்கப்படாத பாவம். நல்லா அவன் எதுக்கு சொல்றேன்னா, நாங்க அறியாத காலங்கள்ல இப்ப பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணங்கள் மன்னிக்கப்படாது. இப்போ என்ன அர்த்தம்? இதே தான் நீங்கள் லூக்கா 12:10 வாசிக்கலாம். A persistent and a willful rejection of God's work through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக செய்யப்படுகிற கிரியைகளை வலுக்கட்டாயமாக வேண்டுமென்றே எதிர்த்து நிற்பது மன்னிக்கப்படாத பாவமாய் போய்விடும். நல்லா கவனிங்க. அனரியா சப்பீரால் நிலத்தை வித்தாங்க, காணிக்கையே கொண்டு வந்தாங்க. நல்ல காரியம் தான் வெளிப்படையா பார்க்கும்போது. ஆனா அவங்கள ஏன் ஆண்டவர் அடிச்சார்? பேதுரு சொல்றாரு, அவங்க நினைச்சிட்டாங்க பாஸ்டர் பீட்டர்கிட்ட தானே பேசுறோம்,
இதில் என்ன இருக்குது? நம்ம சொல்கிறது தான், நம்ம கொடுக்குற கணக்கு தான், இது நம்ம காசு தானே, நம்ம லேண்டு தானே அப்படின்ட்டு அப்படி வந்தாங்க ஒரு ஆட்டிடியூடில் வந்துட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறது மெய் சொன்னாங்களா பொய் சொன்னாங்களா? இவங்க நினச்சாங்க பேதுருட்ட தான் பொய் சொல்கிறோன்னு. ஆனால் வசனம் சொல்லுது, பேதுரு என்ன சொல்கிறாரு? எங்கள் பரிசுத்த ஆவியினிடத்தில், பரிசுத்த ஆவிக்கு விரோதமான எந்த தூஷணமும், அவருக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த பாவமும். அதனால தான் விசுவாசிகள்கிட்ட அடிக்கடி சொல்லுவோம், கவனமாக. இதான் அபிஷேக கூட்டம் நடத்தும்போது உண்மையிலே தாகத்தோடு வந்து ஆண்டவரேன்னு கண்ணீரோட ஜெபம் பண்ணி அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நாலன்னும் எத்தனையோ வருஷமாக அந்நிய ஆவியின் காரியங்களை பற்றி தெரிஞ்சுட்டும் வெளியே அப்படி நின்று அப்படி கையை கட்டிட்டு ஏதாவது 4 கமெண்ட் அடித்து பேசுனாங்கன்னு வைங்க, அவ்வளோதான், கான். எந்த லிஸ்ட்டில் வந்துடுவாங்க? மன்னிக்கப்படாத பாவத்தை சுமக்கிற லிஸ்ட்டில் வந்துடும். அந்த ஆவியானவருடைய கிரியைகளை மட்டும் குறித்து கவனமாக அதை குறித்து கமெண்ட் பண்ணுறதுலே கவனமாக இருந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். அப்போ இது ஒரு மன்னிக்கப்படாத பாவம். ஏன் இயேசு இந்த வார்த்தையை சொன்னார்னா, இயேசு தேவனுடைய விரலினால் என்ன செய்தார்? பிசாசு துரத்தினார். தேவனுடைய விரல்னு சொல்லும் போது இன்னொரு இடத்துல நான் பரிசுத்த ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால்னு சுவிசேஷத்தில் இன்னொரு இடத்துல இருக்கும். அப்போ இந்த ஆட்கள் என்ன சொன்னாங்க? இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூவினால் பிசாசுகளை துரத்துறான் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு பயங்கரமா கோபம் வந்துடும் அவருக்கு. மனுஷகுமாரனுக்கு விரோதமான தூஷணம் கூட என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் என்ன செய்யப்படாது. ஆவியானவரை போய் யாருன்னு சொல்றான்? பிசாசுன்னு சொல்றான். பிசாசுகளின் தலைவர்னு சொல்றதுனால ஆண்டவர் இயேசுக்கு பயங்கரமா கோபம் வந்து இந்த வார்த்தையை சொல்றாரு. ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் என்ன செய்யப்படாது. அப்போ நமக்கு என்ன தெரியுது? மன்னிக்கப்படாத பாவம்னு ஒரு கேட்டகரி இருக்குன்னு தெரியுது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது இன்னொரு கேட்டகரி இருக்கு, மரணத்துக்கு ஏதுவான பாவம். பைபிளில் படிச்சிருக்கீங்களா? எங்க இருக்குது? 1 யோவான் 5வது அதிகாரம் 16-17 ஆகிய வசனங்களை வேகமாக வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16-17. உபவாச ஜெபத்துக்கு வந்து எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. உபவாச ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதா? பிரயோஜனமாக இருக்குதா? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை. ஏதோ ஒரு பாவம் அவன் மரணத்துக்கு ஏதுவா இருக்குது. இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். 38 வருஷம் ஒருத்த வியாதி படுக்கையில் வியாதியா கிடக்கிறான். எங்க? பெதஸ்தா குளத்து பக்கத்துல. அப்ப ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு? எடுத்துட்டு போப்பான்னு சொல்லிட்டாரு. அவன் கேட்காமலே இவர் என்ன செஞ்சிட்டாரு? பிகாஸ் he is God, he is sovereign. அவர் ஆண்டவராக இருக்கிறனால, கர்த்தராக இருக்கிறதுனால he has every authority to forgive somebody even without them asking the forgiveness. அது அவர் செய்ய முடியும். நம்ம மன்னிப்பே கேட்காம அவர் மனசு வச்சா யாரை வேணாலும் என்ன செய்ய முடியும்? மன்னிக்க முடியும். ஏன்னா அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. இறக்கப்பட்டு எவன் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல இரக்கமா இருப்பேன். சரியா? அப்போ அது மாதிரி இவனுக்கு சுகம் கொடுத்துட்டாரு. அவன் திரும்ப வந்து தேவாலயத்தில் அவரை பார்க்கும்போது, இன்னொரு முறை அவரை சந்திக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார். ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தை சொல்லுவாரு? அதிக கேடானது ஒன்றும் உனக்கு இனி நேரிடாதபடி இனி என்ன செய்யாதே? பாவம் செய்யாதே. அப்போ இவனுக்கு ஏற்கனவே வந்தது ஒரு பெரிய கேடு. இனிமே அதை விட அதிக கேடு வந்து மரணமே ஆயிராதபடிக்கு என்ன செய்யாதப்பா? பாவத்தை செய்யாத. இப்போ வந்து அந்த கேடுல இருந்து இவனை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த காப்பாற்றப்பட்டது அனுபவம் என்ன அனுபவம்? மன்னிப்பை பெற்றதுனாலே. அப்போ இனி பாவம் செய்யாதன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே செஞ்ச பாவத்தை நான் உனக்கு மன்னிச்சிருக்கேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவம் ஒன்று இருக்குது. அப்போ அவனை வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை. அப்போ என்ன அர்த்தம்னா மன்னிச்சிருவாருன்னு அர்த்தம். மன்னிச்சு. அடுத்தது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன்றார். அப்போ மரணத்துக்கு ஏதுவல்ல. இப்போ ஏற்கனவே கண்டா வேண்டுதல் செய்தா அறிக்கையிடுற, ஆண்டவரே அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்? நம்ம அறிக்கையிடுறோம். யோபு தன் சிநேகிதருக்காக என்ன செஞ்சான்? யோபுவின் சிநேகிதர்கள் மேல கர்த்தருடைய கோபம் வந்துச்சு.
ஆனால் அவங்க மன்னிப்பு கேட்கல. அவங்களுக்கு பதிலாக யார், அவங்க சார்பில் யார் மன்னிப்பு கேட்குறா? யோபு மன்னிப்பு கேட்குறார், வேண்டுதல் செய்கிறார். இப்போ வேண்டுதல் செய்கிறதுனா இட் இஸ் அ கன்ஃபெஷன். நம்ம ஒரு அஸ்யூம் பண்ணிக்கொள்ளலாம், சேஃபாக அஸ்யூம் பண்ணிக்கொள்ளலாம். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த இடத்துல மரணத்துக்கு ஏதுவான பாவம், அதை குறித்து வேண்டுதல் செய்யவே சொல்லலாம். அது மன்னிக்கப்படாத பாவத்தோட லிஸ்ட்டில் அங்கே இருக்குது ஒன்று. இன்னொன்று, அறிக்கை இட்டால், நமக்கு ஏற்கனவே வசனம் பார்த்துருக்கோம், பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறான், என்ன செய்கிறான்? இரக்கம் பெறுகிறான். அப்போ அறிக்கை செய்தோம் என்று சொன்னால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதனால தான் முதல்ல இருந்தே சொல்கிறோம், அறிக்கையிடாத பாவங்கள், மன்னிக்கப்படாத பாவங்கள் என்று என் லைஃப்பில் எதுவுமே இருக்கக்கூடாதப்பா. சில நேரங்களில் கர்த்தர் உணர்த்தினார்னா என்ன செஞ்சிருங்க? மன்னிப்பு கேட்டுருங்க, மன்னிப்பு கேட்டுருங்க. ஒரு சில பேர்கிட்ட ஆண்டவர்கிட்டே மன்னிப்பு கேட்கணும். நேரில் யாரையாவது, நேருக்கு நேராக யாரையாவது ஒரு வேளை வருத்தப்படுத்தி இருந்தால், அவங்க மன்னிப்பு கேட்டாலும் கேட்காட்டாலும் அவங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பது தேவனுக்கு முன்பதாக நம்மை இன்னும் விலையேறப்பட்டவர்களாய் கொண்டு வந்து நிறுத்தும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் லைஃப்பில் மற்றவங்களெல்லாம் யோசிக்க வேண்டாம், என்னோட லைஃப்பில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் லைஃப்பில் நான் அறிக்கையிடாத பாவம்னு ஒன்று இருக்க வேண்டாம் ஆண்டவரே. மன்னிக்கப்படாத பாவம்னு ஒன்று இருக்க வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய லைஃப்பில் எல்லாவற்றையும் நான் அறிக்கையிடுகிறேன். என்னிடத்தில் என்ன குற்றங்கள் இருந்தாலும் மன்னிப்பீராக, என்னிடத்தில் என்ன குறைவுகள் இருந்தாலும் மன்னிப்பீராக, என்னிடத்தில் என்ன அசுசிகள் இருந்தாலும் மன்னிப்பீராக. என் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எந்த காரியம் இருந்தாலும் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஷீகா லஹா ரபா லக்கா வரவா. உங்களுக்கு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க. இந்த அறிக்கை ஜெபத்தை செய்யும் பொழுது ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும், ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும், ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும், ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நெருக்கமாக இருக்கிறதை அனுபவிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நெருக்கமாக இருப்பதை அனுபவிக்க முடியும். இந்த குற்ற மனசாட்சியே இல்லாமல் கர்த்தர் போக பண்ணுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நமக்கு நேரம் அதிகமாகிடுச்சு, அதனால் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன், இதுக்கே நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். ஏன்னா இது மனசில் வந்துச்சு இந்த குறிப்பை நடத்துகிறதற்கு. அடுத்தது இன்னொரு மனசாட்சியை பற்றி ஒரு குறிப்பு, பெரிய குறிப்பு. அதுக்கே எனக்கு ஒரு 20-25 நிமிஷம் வேணும். அதை இன்றைக்கு நான் சொல்ல போவதில்லை. அபவுட் அவர் கான்ஷியன்ஸ், அதை குறித்ததான சில வேதத்தின்படியான சில காரியங்களை சொல்லி எப்படி நம்முடைய மனசாட்சி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறதுக்கான ஒரு குறிப்பை எழுதி வைத்திருக்கிறேன். அதை இன்றைக்கு சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அதை இன்னொரு நாள் சொல்லுகிறேன். சீஷத்துவ அனுபவத்தில் நான் இன்னும் வளரணும் ஆண்டவரே. டிசைபிள்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், சீஷத்துவ அனுபவத்தில் நான் இன்னமும் வளரும்படிக்கு எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இதை அடிக்கடி நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். கடந்த காலங்களில் ஜெபித்திருப்போம். சீஷத்துவ அனுபவம்னா முதல்ல சீஷத்துவத்தின் அடையாளம் என்னன்னு சொன்னால் ஸ்தோத்திரம், யோவான் 13:35. யோவான் 13:35 என்ன சொல்லுது? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பது. சொல்லுங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பது. யோவான் 13:35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார். இதுதான் சீஷத்துவத்தோட ஃபஸ்ட்டு அடையாளம். ரெண்டாவது, மிகுந்த கனிகளை கொடுப்பது. ஸ்தோத்திரம். யோவான் 15:8. யோவான் 15வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். யோவான், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில கனிகள் வெளிப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கனி இல்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கக்கூடாது. நான் ஒரு பெயர் கிறிஸ்தவனா இருந்துடக்கூடாது ஆண்டவரே. ஏதோ ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வந்து போகிற ஒரு நபராக இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில கனிகள் வெளிப்பட வேண்டும். என் வாழ்க்கையில கனிகள் வெளிப்பட வேண்டும். மூணாவது, பிறரை சீஷராக்குவது. அது எல்லாரும் செஞ்சுதான் ஆகணும். எல்லாரும் அதை செய்யணும். சீஷராய் மாற்றுவது. மத்தேயு 28வது அதிகாரம் 18, 19, 20 வசனங்களிலே 19, 20 வாசிக்கும் பொழுது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று ஆண்டவர் தன்னுடைய வேதத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தைக்காக நம்ம சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். சீஷத்துவ அனுபவத்தில் நான் இன்னமும் வளரும்படி விரும்புகிறேன் ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சீஷத்துவ அனுபவத்தில் அது ரொம்ப
ரொம்ப முக்கியமானதுங்க. நல்ல கவனிங்க. சீஷர்களை பயன்படுத்தினது மாதிரி ஆண்டவர் யாரையும் பயன்படுத்தலை. சீஷத்துவ அனுபவத்தில் நாம் வளர 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 கர்த்தர் நம்மை பயன்படுத்த ஆரம்பிப்பார். சீஷத்துவ அனுபவத்தில் வளர 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 நாம் பிறருடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய தாக்கங்களை ஏற்படுத்த ஆரம்பிப்போம். நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய ஆரம்பிப்போம். சீஷத்துவ அனுபவத்தில் நாம் வளரும்படிக்கு வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, சீஷத்துவ அனுபவத்திலே நான் வளரும்படிக்கு எனக்கு உதவி செய்வீராக. சீஷத்துவ அனுபவத்திலே நான் வளரும்படிக்கு தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹந்தியா ரபா ரஹா தமனா ரிக்கபா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்து. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டிருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அடுத்தபடியாக நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். குடும்பங்களில் தேவ பாதுகாப்பு இருக்கணும், தேவ ரட்சிப்பு இருக்கணும். தேவனுடைய பாதுகாப்பிற்காக ஜெபம் பண்ணுவோமா? இல்லை, எங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கணுமே 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 ராஜா. வீழ்ச்சிகளுக்கும் விபத்துகளுக்கும் விக்கனங்களுக்கும் விலக்கி பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, குடும்பங்களிலே ரட்சிப்பை கர்த்தர் பூரணப்படுத்தணும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கணும். எப்படி யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய சபைக்கு வர்ற குடும்பங்களாக வர்றாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா எவ்வளோ மகிமையான அனுபவமாக இருக்கும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் ரட்சிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏன்னா அதுதான் நித்தியத்தோடு தொடர்புடையது. ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் ரட்சிப்பீராக. எங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இவாஞ்சல் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபைக்கு வருகிற எல்லா குடும்பங்கள், இந்த பலிபீடத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த குடும்பங்களிலே கர்த்தர் ரட்சிப்பை முழுமையாய் கட்டளையிடுவீராக. நீதிமானின் கூடாரத்திற்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எங்களுடைய கூடாரங்களிலே எழும்புவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று உம்முடைய வார்த்தையில நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படியாய் கர்த்தர் குடும்பங்களிலே கிருபை செய்ய வேண்டுமாறு, கிரியை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் தங்கள் குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எழுதி வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் குடும்பங்களிலே கர்த்தாவே ரட்சிப்பை இந்த நாட்களிலே கட்டாயம் கட்டளையிட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுக்கு நீங்க இந்த ஜெபத்துக்கு நீங்க பதில் தந்துதான் ஆகணும் ஆண்டவரே. எல்லாரும் எழும்பி நிற்கலாம், எழும்பி நின்று ஜெபம் பண்ணுங்க. எங்க குடும்பங்களை ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட்டு தான் ஆகணும். ஒருவேளை ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று இன்னைக்கு பின்மாற்றத்தில் இருந்தா அப்படிப்பட்டவங்களை மீண்டுமாய் கொண்டு வர ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒருவேளை பின்மாற்றத்தில் இருப்பார்களே, ஆனால் கர்த்தர் அவர்களையும் ரட்சிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ரட்சிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ரட்சிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ரட்சிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரங்களப்பா, ஸ்தோத்திரங்களப்பா. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சபைக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சபையில ஆவியானவருடைய அற்புத கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும். ஹீலிங் நடக்கணும். இந்த சர்ச்சில் ஆராதனை நடக்கும் பொழுது டெலிவரன்ஸ் நடக்கணும். கர்த்தருக்கு பிசாசின் பிடிகளில் இருக்கிறவங்க, மந்திரவாத பிடிகளில் இருக்கிறவங்க, மனா ரிபானாமா, டெலிவரன்ஸ் உண்டாகணும். அவங்களுக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கணும், விடுதலை கிடைக்கணும். டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகணும். இந்த சபையில பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஒரு மறுரூபமாக்கப்படுதல், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாக வேண்டும். நம்முடைய சபைக்குள்ளே, சபைக்கு வருகிற ஜனங்களுடைய குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கைகளிலே ஆவியானவரே உம்முடைய அற்புத கிரியைகளை எங்கள் சபையிலே செய்வீராக, எங்கள் சபை நடுவில் செய்வீராக. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். முடிஞ்சா 2 கரத்தையும் வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, முடிஞ்சவர்கள் 2 கரத்தை உயர்த்தி ஆவியானவரே சத்தமா சொல்லுங்க. ஆவியானவரே உம்முடைய அற்புத கிரியைகளை எங்க சபையிலே தயவாய் நடப்பியும் ஆண்டவரே. சுகம் உண்டாகட்டும், ஹீலிங் நடக்கட்டும், டெலிவரன்ஸ் நடக்கட்டும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கட்டும் ஜெபம் பண்றோம். அல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி செலுத்துவோமாக, நன்றி செலுத்துவோமாக, நன்றி செலுத்துவோமாக. இந்த டிசம்பர் மாத ஊழிய திட்டங்களை, இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்கிற ஊழிய திட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த டிசம்பர் மாத ஊழிய திட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தனிப்பட்ட தேவை இருந்தால் வலது கரத்தை உயர்த்துங்க. தனிப்பட்ட தேவையோடு கரத்தை உயர்த்தி இருக்கிறவங்க, தகப்பனே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஆலயத்தில் அவங்க கையை உயர்த்தி இருக்கிறாங்க. மனுஷனுக்கு முன்னால இல்லை, மனுஷனுக்கு முன்னால இல்லை, தெய்வமே உம்மிடத்தில் உயர்த்தி இருக்கிறாங்க. நீர் செய்வீர்ன்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வலது கரத்தை உயர்த்தி இருக்கிறாங்கப்பா. இந்த கரத்தை நீர் பிடித்து கொள்ளுவீராக. அந்த கரத்தின் மூலமாய் சாட்சி எழுதும்படி கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்ன தேவைக்காக ஜெபித்தாலும் ஆண்டவரே அவங்க விசுவாசம் இன்னைக்கு ஒருவேளை தளர்ந்து போய் இருக்கலாம், அவங்களுக்குள்ள இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரே ஒரு சுதமான தொய்வுகளோ சோர்வுகளோ இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவரே ஒரு நம்பிக்கை குறைஞ்ச நிலைமையில இருக்கலாம். தேவன் இரக்கம் கூர்ந்து இந்த ஜெபத்தை நீர் கேட்டீர் என்பதற்கு அடையாளமா முதலாவது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுங்க, ஒரு சமாதானத்தை கொடுங்க. அது சூழ்நிலைகளில் அந்த மேனிஃபெஸ்டேஷனை பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை விசுவாசத்தோடு போய் தொட்ட போது இயேசுவின் இடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டது. அவள் குணமானதை அவள் முதலாவது தன் சரீரத்தில் உணர்ந்தாள். நீங்கள் ஜெபிக்கிறதற்கான பதிலை கர்த்தர் தருகிறார் என்பதை பிரத்யட்சமாய் நீங்கள் உணரத்தக்கதாக, பார்க்கத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய அற்புத கிரியையை உங்கள் சூழ்நிலைகளிலே வெளிப்படுத்துவாராக. ஆண்டவரே தொடர்ந்து உடைய ஜனங்களை ஆசீர்வதியும். நாளை தினம் இருக்கிற ஆராதனை கர்த்தர் மகிமையாக ஆசீர்வதிப்பீராக. நாளை தினத்தில் இருக்கிற ஆண்டவரே அந்த சண்டே ஸ்கூல் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமை கர்த்தர் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதியும். ஃபெல்லோஷிப் லஞ்சை விசேஷித்த விதமாய் ஆசீர்வதியும். சூழ்நிலைகளில் அனுகூலங்களை தாரும். எல்லா துதிகன மகிமை யாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக.